ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 15G அது எதுக்காக அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கோம். ஃபார்ம் 15G எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் வந்துட்டு அது என்ன யூஸு, அது யாரெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். Watching videos without subscribe is injurious to YouTubers. ஃபார்ம் 15Gங்கிறது பிஎஃப்பில் ஒரு அட்டாச் பண்ணுற ஃபார்ம் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அது லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஃபார்ம் 15G அட்டாச் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, உங்களோட டேக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது உங்கள் பிஎஃப் அமௌண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும். அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். ஃபார்ம் 15G வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அட்டாச் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு டைம் என்ன ஆகும்னா, உங்களோட வந்து பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அது வந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிரும். உங்களோட டேக்ஸ் வந்து அதிலேயே எடுத்துக்குவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபார்ம் 15G வந்து அட்டாச் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுவும் யார் அட்டாச் பண்ணணும், யார் அட்டாச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து இது புரியும் உங்களுக்கு. அப்படியே நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ யாரெல்லாம் வந்து ஃபார்ம் 15G அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான எக்ஸல் சீட் ஒன்று போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் புரியுமான்றது எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அமௌண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஷேரும் எம்ப்ளாயர் ஷேரும், அதாவது உங்களோட பணமும் கம்பெனியோட பணமும் ரெண்டும் சேர்த்து இருந்தால் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கம்மியாக இருந்தாலும் 50,000 கம்மியாக இருந்தால், நீங்கள் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50,000 கம்மியாக இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 15G வந்து அட்டாச் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு வந்து எந்த டேக்ஸுமே வராது. ஸோ அட்டாச் பண்ண தேவையில்லை. அதுவே நீங்கள் வந்து 5 இயர்ஸு கம்மியாக வேலை செஞ்சுட்டு உங்களோட அமௌண்ட் வந்து 50,000 மேலே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து ஃபார்ம் 15G கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அட்டாச் பண்ணலைன்னா ஒன்று டேக்ஸ் பிடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும். மேக்ஸிமம் ரிஜெக்ட் தான் ஆகும். டேக்ஸ் பிடிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இப்போ பிடிக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50,000 கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஃபார்ம் 15G அட்டாச் பண்ண தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் வந்து 5 வருஷத்துக்கு அதிகமாகவே இருக்குது, உங்களோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 50,000 மேலேயே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் 15G தேவையில்லை. இதில் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட சர்வீஸ் இயர் வந்து பார்த்திங்கனாலும் அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து உங்களோட அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். 50,000 மேலே போனாலே டேக்ஸ் பிடிப்பாங்க. ஆனால் உங்களோட சர்வீஸ் இயர் வந்து அதிகமாச்சுன்னா டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. இதில் என்னோடய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபார்ம் 15G அட்டென்ட் பண்ணிடலாம். ஏன்னா சர்வீஸ் இயர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 5 வருஷத்துக்கு கம்மியாக இருந்தால் அட்டாச் பண்ண தேவையில்லை. மேபி உங்களுக்கு 50,000 மேலே இருந்தால் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, அமௌண்ட்டை பற்றி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபார்ம் 15G அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு தான். இதில் அட்டாச் பண்ணுறதுல என்ன இருக்குது, ஃபார்ம் 15G வைக்காதனால தான் நம்ம பிஎஃப் கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரீசன் வேண்டாம். ஸோ எல்லாருமே வச்சிடலாம். உங்கள் அமௌண்ட்டு செக் பண்ணுறதுனால செக் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு வேளை புரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் மிஸ்டர் ரெடி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்கிறது மிஸ்டர் ரெடி தமிழ் சேனல். நான் உங்கள் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச்.